ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கில சொல் மற்றும் அதற்கு நேரான தமிழ் சொல். இது வந்து நம்மளுக்கு வேலைவாய்ப்புத்துறை பயிற்சி துறையிலிருந்து ரிலீஸ் பண்ண ஒரு பிடிஎஃப். இது நம்மளோட டெலகிராம் சேனல் குரூப்பில் வந்து நான் இந்த பிடிஎஃபாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணுறோம், நீங்கள் பிடிஎஃபை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டோட்டலாக இந்த ஒரே வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய எல்லா சொற்களும் ப்ளஸ் அதுக்கான நேரான தமிழ் சொற்களும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வுக்காக அழகு 6 இருக்கக்கூடிய ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எது கவர் ஆகும், இதில் எந்தெந்த சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, 6th to 12th நியூ புக்கு தமிழ் புக் இருக்கும் இல்லைங்களா, அதில் பழைய புக்ஸில் இருக்கக்கூடிய புக் மொத்த தொகுப்பு ப்ளஸ் அது இல்லாமல் பள்ளி பாட புத்தகத்தில் என்னென்ன வினாக்கள் இருக்கோ அதுக்கப்புறம் முந்தைய ஆண்டு வினாக்களில் என்ன ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டுருக்காங்களோ அது எல்லாத்தையுமே தொகுத்து மொத்தமாகவே இந்த ஒரு பிடிஎஃபில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இது வந்து நம்மளுக்கு காப்பி ரைட்டு இதெல்லாம் போட்டு ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆங்கில சொற்கள் என்னென்ன தமிழ் சொற்கள் என்னென்னன்றதை இந்த வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபுல்லாகவே பார்த்து நம்ம ஒரே இதாகவே முடிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இன்டர்வியூ அப்படின்னா நேர்காணல், ஜாப் பணி, மேனேஜர் மேலாளர், ஃபாண்ட் எழுத்துரு, அதாவது ஃபாண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, எஃப்ஓஎன்டி ஃபாண்ட்டு சைஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் எழுத்துரு. கீபோர்டு விசைப்பலகை, மல்டிமீடியா கேம் பல்லூடக விளையாட்டுகள், இன்டர்நெட் இணையதளம், வேர்ல்டு வைட் வெப் உலகளாவிய வலைப்பின்னல், ஷிப்கி அப்படின்றது, அதாவது ஷிப்கி இருக்கும் இல்லைங்களா, அது மாற்று விசை குமிழி. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு காதில் கேட்குறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு நோட் எடுத்து வைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையெல்லாம், இப்போ இமெயில்னால் மின்னஞ்சல் இதெல்லாம் நல்லாவே தெரியும். தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் எழுதாதீங்க. தெரியாத வார்த்தையை எழுதிட்டு வந்தீங்கனாலே டோட்டலாக ஒரு 20-30 இருக்கும். லாஸ்ட் டைம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி பார்க்கலாம். ஷிப்கி இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. மாற்று விசை குமிழி. ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள், சாஃப்ட்வேரு வேறு, ஹார்ட்வேர் வேறு. ஹார்ட்வேர்னு வந்தால் வன்பொருள் வரும். இப்போ ஹார்டுக்கு இப்படி தானே வா போடுறீங்க, அதே மாதிரி வச்சு வன்பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃப்ளாப்பி டிஸ்க் அப்படின்றது குறுந்தட்டு அப்படின்னு சொல்லுவோம். இமெயில் மின்னஞ்சல், டேட்டாபேஸ் செய்தி தொகுப்பு, பைனரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது இருநிலை எண்மொழி அப்படின்றது. மானிட்டர் கணினித்துறை, சாஃப்ட்வேர் மென்பொருள். அடுத்து வெப் சர்ச் இன்ஜின் அப்படின்றது வந்து தேர்டு பொறி, டவுன்லோடு பதிவிறக்கம், சேட்டிங் கருத்து பரிமாற்றம், ஸ்விட்ச் சொடுக்கி, ஐஸ் வாட்டர் குளிர்நீர், கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்சாறுகள், கிரைண்டர் மின் அரைவை. அடுத்து ஃப்ரிட்ஜ் அப்படின்றது குளிரூட்டும் பெட்டி. வாஷிங் மிஷின் வெளுக்கை இயந்திரம், ஃப்ளஷர் கார்ன்றது மகிழுந்து ப்ளஸ் அது இல்லாமல் ஏரோப்ளான் வானூர்தி, அப்பாயின்மெண்ட் பணியமர்த்தல், ஹோட்டல் உணவகம், மார்னிங் காலை, காஸ்ட்லி விலை உயர்ந்தது, காலேஜ் கல்லூரி, மேட்ச் போட்டி, வின் வெற்றி, வேர்ல்ட் அதாவது வந்து முன்னாடி இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக. ஸ்டூடெண்ட் மாணவர், இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. வேர்ல்ட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்றது தெரில, செக் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் மாணவர், பஸ் பேருந்து, ரயில் தொடர்வண்டி. அதாவது எதை நான் நோட் பண்ணணுன்றதை சொல்லலை, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேர்டு தெரியும். இப்போ ஒவ்வொருத்தருக்கு ட்ரெயில் அப்படின்னா தொடர்வண்டி தெரியும், ஒவ்வொருத்தவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து பல பொருளாங்கன்னு தெரியும், ஒவ்வொருத்தருக்கு தெரியாது. உங்களுக்கு எந்தெந்த சொல் தெரியலையோ அதை நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. ஓகேங்களா? இன்டர்நெட் இணையம், மவுஸ் அப்படின்றது சுட்டி, அதுக்கடுத்து சிடி அப்படின்றது குறுவட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? காம்பேக்ட் டிஸ்க் குறுவட்டு, ஃபைல் கோப்பு, காப்பி நகல், பென்ட்ரைவ் விரலி. இது வரைக்கும் நம்மளுக்கு ஜென்ரலாக இருக்கிறது. இதுக்கடுத்து நியூ புக்கில் என்னென்ன இருக்கோ அதை தொகுத்து கொடுத்துருக்காங்க புதிய புத்தகத்தில். ட்விட்டர் கீச்சகம், ஸ்கைப் அப்படின்னா இசுகை, இது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அடுத்து லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியல், லிட்ரேச்சர் இலக்கியம், க்ரீன் பெல்ட் மூமெண்ட் பசுமை வளாக இயக்கம், சேம்பர் அறை, டு லுக்கப் அப்படின்னா எட்டி பார்த்தேன், கிராண்ட் டாட்டர் பேத்தி, ரோட் அப்படின்றது வந்து நெட்டுரு பண்ணினாள். இது வந்து நம்மளுக்கு பாரதிதாசன் அந்த பாடல் வரும். ஓகேங்களா? ஸோ யாழ் அது சம்மந்தமாக வரும், அதில் வரும் நெட்டுரு பண்ணினாள் அப்படின்ற மாதிரி. ரோட் அப்படின்றது நெட்டுரு. ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்றது அமைப்பியல். கம்பேரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் கம்பேரேட்டிவிசம். இது வந்து ஒப்பியல், கம்பேர் பண்ணி பார்க்குறது. லிட்ரேச்சர் நியூ கிரிட்டிசிசம் பொது திறனாய்வு. ஃபைலாலஜிஸ்ட் அப்படின்றது மொழியியலாளர். ஓகேங்களா? ஃபைலாலஜிஸ்ட்ன்றது என்னது, மொழியியலாளர். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஆஸ்தட்டிசிசம், இது வந்து அழகியல். பாலிகிளாட் பன்மொழியாளர். சோஷியோலாகிசம் இது சமுதாயவியல். ப்ளஸ் அடுத்து ஃபோனோலஜிஸ்ட், ஃபோன் பேசுகிறதுனா சவுண்டு ஒலி கேட்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒலியியலாளர். நியூ ஹிஸ்டாரிக்கலிசம், இது புது வரலாற்றியல். ஃபோனட்டிக்ஸ் ஒலியியல். லியூட் மியூசிக், இதுவுமே வந்து யாழிசை, இதுவுமே பாரதிதாசன் அந்த பாடலில் வந்திருக்கும், புக் பேக்கில் இருக்கும். அடுத்து மொராலிஸ்டிசம், இது வந்து அறவியல்.
மாரல்னு சொல்லுவோம் இல்லையா, நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். எகோயிசம் சூழலியல், ரொமான்டிசிசம் இது வந்து புனைவியல். இப்போ நான் வந்து உங்கள் கூட ரீட் பண்ணும்போது தான் நானுமே படிச்சுட்ருக்கேன், நானும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் நானும் இந்த பிடிஎஃப் இப்போ தான் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டு அதே வீடியோவாக கொடுத்துடலாம். ஏன்னா நான் படிக்க போகிறேன். ஸோ படிக்கும்போதே ரீட் பண்ணிட்டே வந்தேன்னா நீங்களும் என் கூட ரீட் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கும் மெமரி ஆகும். அதுக்காக தான். ஓகேங்களா, நான் படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். ரொமான்டிசிசம் அப்படின்றது புனைவியல், சயின்டிஃபிக் அறிவியல், ஃபிலாசபிசம் இது வந்து தத்துவவியல், ஃபெமினிசம் பெண்ணியம், டிடாக்டிக் கம்பைலேஷன் நீதிநூல் திரட்டு, டிடாக்டிசம் இது வந்து அறிவுறுத்தல், ரிலீஜியன் சமயம், அடுத்து டிபாலிசம் இது வந்து இது வந்து ஆர்கியாலஜி சம்மந்தமாக பார்க்குறோம் இல்லையா. ஸோ படிமவியல். அடுத்தது மார்க்சிசம் அப்படின்றது மார்க்சியம், எரஸ் ஃபிலாசபி தத்துவம், ஸ்பிரிச்சுவலிசம் ஆன்மீக இயல், மெடிசன் ஔடதம், ரியாலிசம் நடப்பியல், சயின்ஸ் அறிவியல், ஆந்த்ரோபோலஜிசம் இது வந்து மானுடவியல். இந்த மாதிரி லாஸ்ட்டில் முடியுது இல்லைங்களா. ஸோ ஐஎஸ்எம் இது எல்லாமே வந்து நமக்கு மேட்சிக்கில் கேட்கலாம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. மானுடவியல். அடுத்து ஐடல் அப்படின்னா சிலைகள். அடுத்தது நேச்சுரலிசம் ஐடல்ஸு. அடுத்தது வந்து நேச்சுரலிசம் இது இயற்பண்பியல், ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி, மாடர்னிசம் நவீனத்துவம், டச் ஸ்க்ரீன் தொடுதிரை. அடுத்தது ரியலிசம் இது மிகை நடப்பியல், பக் அப்படின்னா பிழை, ஃபார்மலிசம் உருவவியல், கேசட். அடுத்து அரசிதழ். அடுத்து டிஸ்பேச் பண்ணுறதுனா அனுப்புகை அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் அது இது. அடுத்து சப்சிடின்றது மானியம், செல்லிங் உச்சவரம்பு, சர்க்குலர் சுற்றறிக்கை, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் பின் அமைப்பியல், லிங்குவிஸ்டிசம் அப்படின்றது மொழியியல் ஏற்கனவே வந்து மேலே பார்த்துருந்தோம், ஃபைனாலஜி இது பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அடுத்தது சைக்கோ அனலிட்டிசம் இது வந்து உளவியல். அடுத்து போஸ்ட் கொலனியலிசம் இது பின் காலனித்துவம், ஃபார்மலிசம் வடிவவியல். அடுத்து நரட்டிவிசம் இது வந்து எடுத்துரைப்பியல். இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது இது வந்து ஒரு டைமில் முடிக்க முடியாது. நம்ம ஒரு டைம் பிடிஎஃப் நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் கேட்டுக்கிங்கன்னா எங்கேயோ கேட்டதை வச்சு நம்ம வந்து டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா ஏதாவது ஒர்க் பார்த்துருப்பீங்களா, சைடில் இந்த வீடியோவை போட்டு காதில் கேட்டுகிட்டே பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. சப் ஜூனியர் மிக இளையோர், திருப்பி பார்க்கும்போது தான் புரியும். சூப்பர் சீனியர் மேல் மூத்தோர், கேரம் நாலாங்குழி ஆட்டம் இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. போஸ்ட் மாடர்னிசம் பின் நவீனத்துவம், ஹிஸ்டாரிக்கலிசம் இது வந்து வரலாற்றியல், சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி, கம்ப்யூட்டர் கணினி, கஸ்டமர் வாடிக்கையாளர், காலிங் பெல் அழைப்பு மணி, மெஷின் இயந்திரம், கன்சியூமர் நுகர்வோர், அக்கவுண்ட் பற்று வரவு கணக்கு, ரோபோட் இயந்திர மனிதன், ரெஃப்ரி நடுவர், சாஃப்ட்வேர் மென்பொருள், ப்ரௌசர் உளவி, கிராப் செதுக்கி, கர்சர் ஏவி அல்லது சுட்டி, சைபர் பேஸ் இணையவெளி, சர்வர் மையக விரிவு வலை வழங்கி, வையகன் வரணும், இங்கே மையகன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது புக்லேயே இருக்குது. அடுத்தது லேப்டாப் மடிக்கணினி, கரன்சி நோட் பணத்தாள், பேங்க் வங்கி, செக் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஜிட்டல் மின்னணு மையம், டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம், காமர்ஸ் மின்னணு வணிகம், வீக் அப்படின்னா பலவீனமான, டேஸ்ட் சுவை, ஐஸ்கிரீம் பனிக்கூழ், ஜில் என்று குளிரான, பெப்பர்மின்ட் அப்படின்னா மிளகு கீரை அப்படின்னு அர்த்தமாக பார்த்துக்கோங்க. கேரட் அப்படின்னா மஞ்சள் முள்ளங்கி, கேரட்ன்றதுக்கு மஞ்சள் முள்ளங்கின்றது தான் தமிழ் பேராக பார்த்துக்கோங்க. ஆப்பிள் அப்படின்னா குமளிப்பழம், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். ஆப்பிள் அப்படின்னா குமளிப்பழம். நூடுல்ஸ் அப்படின்னா நூல் அடை. அடுத்தது பிரெட் ரோஸ்ட்னால் வறு சோறு. பீட்சா அப்படின்னா வேகப்பம் ப்ளஸ் பொதியப்பம் அப்படின்னு அர்த்தம். இது நாலுமே வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் தான். அடுத்தது பழைய புத்தகம்ல இருக்கக்கூடியது கொடுத்துருக்காங்க. போர்டு அப்படின்னா வாரியம் பலகை, பள்ளி ஸ்கூல், ட்ரெயின் அப்படின்னா தொடர் வண்டி, ஸ்விட்ச் சொடுக்கி, ஃப்ரிட்ஜ் குளிரூட்டும் பெட்டி, ஐஸ் வாட்டர் குளிர்நீர், டீனா தேநீர், காஃபி குழம்பி நீர், டிஃபன்னா சிற்றுண்டி, டம்ளர் குவளை. அடுத்து டிவி தொலைக்காட்சி பெட்டி, ரேடியோனா வானொலி, கூல்ட்ரிங்க்ஸ் கழுவலி சாறு, வாஷிங் மிஷின் வெளுக்கு இயந்திரம், கிரைண்டர் மின் அறைவை, டெலிஃபோன் தொலைபேசி, சினிமா தேட்டர் அப்படின்றது திரையரங்கம், பஸ் பேருந்து, ப்ளஸர் கார் மகிழுந்து, ஏரோப்ளான் வானூர்தி, அப்பாயிண்ட் பணியமர்த்தல், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பலபொருள் அங்காடி, வீக்கெண்ட் வார இறுதி, பீச் கடற்கரை, ப்ராப்ளம் பிரச்சனை, பார்க்கிங் ஊர்தியை நிறுத்தி வைக்கும் இடம், டேடி அப்பா, பிளேஸ் அப்படின்றது இடம், கார் ஊர்தி, திங்ஸ் பொருள்கள், மம்மி அம்மா, ஐஸ்கிரீம் பனிக்கூழ், ஃபீவர் காய்ச்சல், ஃபார்ம் அப்படின்னா விண்ணப்பம். அடுத்தது டீட்டெயில்ஸ் இது வந்து டைல்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க இங்கே. இதில் விவரம், ஹெல்ப் உதவி. அடுத்து கொஸ்டின்ஸ் கேள்விகள், ஆன்சர் விடை, நேம் பெயர், ஒர்க் வேலை, பிரிண்டிங் ப்ரெஸ் அச்சு இயந்திரம், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர், அட்ரஸ் முகவரி, ஸ்ட்ரீட் தெரு, லேட் தாமதம்,
போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் நிலையம், இமீடியட் விரைவாக, மார்னிங் காலை. தமிழ் சார் அப்படின்றது தமிழ் ஆசிரியர் குறிக்கும். டெஸ்ட் தேர்வு, பெல் மணி, டோன்ட் வரி கவலைப்படாதே, டிக்கெட் கவுண்டர் பயணச்சீட்டு வழங்கும் இடம், டிவி தொலைக்காட்சி, ரேடியோ வானொலி, டெலிஃபோன் தொலைபேசி, லைட் விளக்கு, டீ தேநீர், டம்ளர் குவளை, கரண்ட் மின்சாரம், டிஃபன் சிற்றுண்டி, ஃபேன் மின்விசிறி, பிளாட்ஃபாரம் நடைமேடை, பேங்க் வங்கி, ஆஸ்பத்திரி மருத்துவமனை, ஃப்ளைட் வானூர்தி, சைக்கிள் மிதிவண்டி, தேட்டர் திரையரங்கு, ரோடு சாலை, நம்பர் எண், ஸ்கூல் பள்ளி, இன்டர்நெட் இணையம், சயின்ஸ் அறிவியல், காலேஜ் கல்லூரி, டெலஸ்கோப் தொலைநோக்கி, மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி, தெர்மாமீட்டர் வெப்பமானி, கம்ப்யூட்டர் கணினி, பேப்பர் தாள், பேக்கரி வெதுப்பகம். இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. பேக்கரி அப்படின்றது வெதுப்பகம். வேகப்பம்ன்றது பீஸாக்கு பார்த்துருந்தோம். ரிப்போர்ட் அப்படின்னா அறிக்கை, நாஸ்டா சிற்றுண்டி, பீரோ அப்படின்றது இழுப்பறை. இது பாருங்களேன், பீரோ அப்படின்னா இழுப்பறையாமா. நாலேஜ் அறிவு, ரப்பர் தேய்ப்பம், டைம் நேரம், ரப்பர்னால் தேய்ப்பம். இந்த மாதிரி நான் டிக் பண்ணி காமிக்கிறதுல என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கிறது. ஓகேங்களா. டைம் நேரம், விசா நுழைவு இசைவு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்பொருள் அங்காடி, செக் காசோலை, ஐஸ்கிரீம் பனிக்கூழ், இன்டர்வியூ நேர்காணல், ஜமீன் அப்படின்றது நிலப்புலம். அடுத்து பஸ் பேருந்து, மெயின் ரோடு முதன்மை சாலை, விசிட்டிங் கார்டு காண்புச்சீட்டு, ப்ரப்போசல் கருத்துரு, ஃபைல் கோப்பு, செக்ரட்டரி செயலர், பார்சல் பொதி. பார்சல்ன்றது பொதி, இது வித்தியாசமாக இருக்குது. எலாஸ்டிக் நெகிழி, மேனேஜர் மேலாளர், ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம், ப்ரீஃப் கேஸ் குறும்பெட்டி, கவுன்சில் மன்றம், பேட்டி நேர்காணல், பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, ரயில் தொடர்வண்டி, அப்பாயிண்ட் பணியமர்த்தல், புரோட்டோகால் மரபுத்தகவு, டிசைன் வடிவமைப்பு, ரெசிப்ட் பட்டுச்சீட்டு, ஏஜென்ட் முகவர், கீ திறவுகோள், ஏஜென்சி முகவாண்மைன்னு வரணும். இங்கே முகலாண்மைன்னு கொடுத்துருப்பாங்க, முகவாண்மை. ஓகேங்களா. அட்மிஷன் சேர்க்கை, ஃபுட் போர்டு, இது வந்து ஃபுட் போர்டு அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, படிக்கட்டில் நின்றுட்டு போகிறது. பிளாட்ஃபார்ம் நடைபாதை, ரெவன்யூ வருவாய், ஃப்ரிட்ஜ் குளிர்சாதன பெட்டி, ரிமைண்டர் நினைவூட்டல், டிஸ்மிஸ் பணி நீக்கம், ஹேர் கட்டிங் சலூன் முடி தொருத்தகம், பால்கனி முகப்பு மாடம், தமிழ்ச்சொல் ஆங்கில சொல்ல கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இருக்கிறது வந்து ஆங்கில சொல் இந்த சைடும் தமிழ்ச்சொல் இந்த சைடும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தமிழ்ச்சொல் கொடுத்துட்டு அதுக்கான ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்க்கறதுக்கு நிறைய பெருசாக தான் இருக்கும். சப்போஸ் இந்த ஒரு PDF 56 பக்கம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு மார்க் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா. ஏன்னா அவங்க கூட காம்படிஷன் போடுறவங்க படிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ அவங்க படிக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மார்க் இருக்குன்னா நீங்களும் அதை படித்து வச்சிடணும். ஓகேங்களா. ஸோ எவ்வளோ படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நமக்கு அதில் மார்க் வரும் அப்படின்னு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படிச்சிடணும். ஓகேங்களா. வாங்க பார்க்கலாம். இதில் படித்தா 1 மார்க் கன்ஃபார்ம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக எனக்கும் தெரியாது. இது ஒரு PDF ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம படித்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா. வாங்க பார்க்கலாம். புல்லட்டின் சிறப்பு செய்தியியல், செய்தி இதழ், டெட்லைன் குறித்த காலம், எடிட்டோரியல் தலையங்கம், ஃபேக் நியூஸ் பொய் செய்தி, ஃப்ளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி, ஃபோலியோ நம்பர் அப்படின்னா இதழ் எண், க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படி, லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு. அடுத்தது ஆஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு அழகியல் இருந்தது சொல்லுவோம். அடுத்தது பயாலஜி உயிர்நூல், கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி, க்ரீன் ரூம் பாசறை, இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா இயற்கை அழிவு, ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்னா இயற்கை ஒழுங்கு, இன்டர்நேஷ்னல் லா அனைத்து நாட்டு சட்டம், கான்ஸ்டியூஷனல் லா அரசியலமைப்பு சட்டம், சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம், ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம். அடுத்த ரிட் அப்படின்னா சட்ட ஆவணங்கள், சப்ஸ்டென்சிட்டிவ் லா இது வந்து என்ன அப்படின்னா உரிமை சட்டங்கள், ப்ரொசீஜர் லான்றது செயற்பாட்டு முறை சட்டங்கள், உரிமைன்றது சப்ஸ்டான்டிவ். அடுத்து இந்தியன் பீனல் கோட் அப்படின்றது இந்திய தண்டனை தொகுப்பு, அதாவது IPL செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், IPC செக்ஷன் சொல்கிறோம்ல அதுதான். நெக்ஸ்ட்டு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்றது குற்றவியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு. சிவில் ப்ரொசீஜர் கோட் உரிமையல் செயல்பாட்டு முறை தொகுப்பு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்றது சான்று சட்டம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்று சட்டம். இந்தியன் சக்சஷன் ஆக்ட், சக்சஷன் அப்படின்றது வாரிசு உரிமை சட்டம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வித்தியாசமாக இருக்குது. கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப் அப்படின்னா நீதிமன்ற கட்டண வில்லை. பெர்சிஸ்டன்ட் ஆஃப் விஷன் பார்வை நிலைப்பு. டப்பிங் ஒளிச்சேர்க்கை. டைரக்டர் அப்படின்னா இயக்குனர். ஷூட்டிங் படப்பிடிப்பு. கார்ட்டூன் கருத்துப்படம். நெகட்டிவ் அப்படின்றது எதிர்ச்சுருள். கேமரா படப்பிடிப்பு கருவி. ட்ராலி நகர்த்தும் வண்டி. மைக்ரோஃபோன் நுண்ணொலி பெருக்கி. ப்ரொஜெக்டர் அப்படின்னா படவீழ்த்தி. லென்ஸ் உருப்பெருக்கி. மோஷன் பிக்சர் அப்படின்னா இயங்குறு படங்கள். ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுணா. அடுத்தது ரெக்கார்டு ஆவணம். செக்ரட்டரி அப்படின்றது செயலர். மேனேஜர் மேலாளர். ஃபைல் கோப்பு. ப்ரோனோட் அப்படின்னு சொல்லுவோம்ல அது ஒப்புச்சீட்டு. பால்கனின்றது முகப்பு மாடம். அடுத்து கடவுச்சீட்டுன்றது பாஸ்போர்ட். வடிவமைப்புனா டிசைன்.
சாம்பியன் வாகை சூடி, விசா நுழைவு இசைவு, டெலிகேட் அப்படின்னா பேராளர், ஸ்பெஷல் பஸ் தனி பேருந்து, ப்ரொபோசல் கருத்துரு, ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம், விசிட்டிங் கார்டு காண்புச்சீட்டு, ப்ரீஃப் கேஸ் குறும்பெட்டி, ப்ரீஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஓகேங்களா. ஸோ அடுத்து லம்சம் அப்படின்றது திரட்சி தொகை. லஞ்சம் லம்சம்னு 2 இருக்கும். லம்சம் இம்மு வந்துச்சு அப்படின்னா திரட்சி தொகை, லஞ்சம் அப்படின்னா அது கையூட்டு. மெயின் ரோட் முதன்மை சாலை, புரோட்டோகால் மரபு தகவு, செக் காசோலை, ரெசிப்ட் பற்றுச்சீட்டு, ரசீது. அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா அருவம், இது வித்தியாசமாக இருக்க பாருங்கள். அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா பண்பு பெயர். அக்சஸ் அணுக்கம், ஆக்டிவ் செல் அப்படின்னா இயங்கு கலன், அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ன்றது பெயரடையாக வரக்கூடியது. அப்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அடுத்து அட்ஜெக்டிவ் அப்படின்றது பெயரடை, அட்வெர்ப் வினையடை, அட்வெர்பியல் கிளாஸ் வினையடை தொடர், அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம், ஆஸ்தட்டிசம் அப்படின்றது அழகியல், ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்றது அழகியல். ஸோ அலியனேஷன் இது வந்து அந்நியமாதல், ஏலியன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏலியனேஷன்றது அதுதான். அடுத்தது அலைன்மெண்ட் இசைவு. அடுத்து ஆம்பிக்விட்டி அப்படின்றது பொருள் மயக்கத்தை கொடுக்கக்கூடியது, மயக்கத்தை குறிக்கக்கூடியது. அனலாக் மின்னியல், ஆங்கர் தொகுப்பாளர், ஆண்டனா ஒளிவாங்கி, ஆந்த்ரோபாலஜிசம் இது வந்து மானுடவியல். இது வந்து ரொம்ப அதிகமாகவே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஆன்டிதசிஸ் அப்படின்றது வந்து முரண் கருத்து. ஆர்கைசம் இது வந்து வழக்கொலி சொல், இது வித்தியாசமாக இருக்குது. அடுத்தது ஆர்கிடெபாலிசம் இது வந்து தொல் படிமவியல், இது ஏற்கனவே பார்த்தோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆடியோ இன்ஜினியர் ஒளி அமைப்பாளர், ஆடியோ வேவ் ஒளி அலை, ஆடியோ ஜோன் ஒளி மையம். ஆக்சிலரி வெர்ப் துணைவினை, அவான்ட் கார்ட் அப்படின்றது புது கவிதை. அடுத்து ஆக்சியாலஜி அப்படின்றது விழுமியவியல், ஆக்சியம் விழுமியம், பேலட் கதைப்பாடல், பேண்ட்வித் அப்படின்றது அலைத்தொகுப்பு. பைஸ் அடித்தளம், பைனரி கோடு இரும குறிமுறை, பைனாவுரல் அப்படின்றது இரு செவி கேள்வி, பிட்மேப் நுண்படம், பிளாக் ஸ்பாட் வளைப்பூ. இது பாருங்கள் ஏன்னா பிளாக் ஸ்பாட் இப்போ அடிக்கடி எல்லோரும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வளைப்பூ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பிட்மேப் அப்படின்றது வந்து நுண்படத்தை குறிக்கக்கூடியது. பைன் அப்படின்ற அந்த வேர்டு வந்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ப்ராட்காஸ்ட் ஒளிபரப்பு, கேஸ் அப்படின்றது வேற்றுமை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். சேனல்னால் அலைவரிசை. அடுத்து கொலோகேஷன் இது வந்து சொல் நினைவு. கொலோக்வெலிசம் இது வந்து வட்டார வழக்கு, கமாண்ட் கட்டளை. அடுத்து கம்பேரேட்டிவிசம் இது ஒப்பியல். அடுத்து கன்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது இணைப்பு இடை சொற்கள். கான்டெக்சுவல் மீனிங் அப்படின்றது சூழற் பொருள், கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறை, குக்கீஸ் அப்படின்றது நினைவி. கிரிட்டிசிசம் இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருப்போம், ஓகேங்களா. சில இதில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ குக்கின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிட்டிசிசம் திறனாய்வு. கிராப்ஸ் இதுக்கு கர்சர் சுட்டி, டெஸ்க்டாப் இது வந்து முகத்திரை, டிவைஸ் அப்படின்னா கருவி. அடுத்தது டயலெக்டிக்ஸ் இது வந்து முரண் இயக்கம். அடுத்தது வந்து டிக்ஷனரி அப்படின்னா அகராதி. டைடாக்டிசம் இது வந்து அறிவுறுத்தல். டிஸ்க் ஜாக்கி அது வந்து இசைப்பாடல் ஒளிபரப்பாடல், டிஸ்க் வட்டு, டிஸ்க் டிரைவ் வட்டியக்கி. அடுத்து டிஸ்டார்ஷன் அப்படின்றது சிதைவு. டவுன்லோட் பதிவிறக்கம். ட்ரம் ஸ்கேனர் அப்படின்னா உருளை வருடி. இபுக் மின்னூல். எக்கோ அப்படின்றது நமக்கு எதிரொலியை குறிக்கக்கூடியது. எக்கோயிசம் அப்படின்னா சூழலியல். எலக்ட்ரானிக் எஃபெக்ட் அப்படின்றது மின்னணு உத்திகள். எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்றது நமக்கு மின்னணு ஊடகம். இமெயில் மின்னஞ்சல். எம்பிரிசிசம் அனுபவவாதம். எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி வேல்சொல் அகராதி. எட்டிமாலஜி சொற்பிறப்பியல். எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா இருப்பு, நம்மக்கிட்ட இருக்கிறது. அடுத்து எக்ஸ்டென்டியலிசம் இது இருத்தலியல். ஃபேபிள் அப்படின்னா நீதிக்கதை, இது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஃபேபிள் அப்படின்னா நீதிக்கதை. ஃபேஸ்புக் முகநூல். அடுத்த ஃபேண்டசி மிகு புனைவு, ஃபேண்டசியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதான். ஃபெமினிசம் பெண்ணியம். ஃபைல் கோப்பு. ஃப்ளாஷ் நியூஸ் விரைவு செய்தி. ஃபோல்டர் கோப்புரை. ஃபோல்க்லோர் நாட்டாரியல் இது வந்து நம்மளுக்கு நாட்டுப்புறவியல் இது கொடுத்துருப்பாங்க புக்கில். நாட்டாரியல்னு இதில் கொடுத்துருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஃபார்மாலிசம் அப்படின்றது உருவவியல், ஃபார்மாலிசம்ன்றது வடிவவியல், ரெண்டையுமே குறிக்கக்கூடியது. ஸோ இதோட நம்மளுக்கு எத்தனை பேஜ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா மொத்தம் வந்து 23 பக்கங்கள் முடிச்சிருக்கோம். 24லேருந்து நான் பார்ட் 2ல் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மீதி இருக்கக்கூடிய 25மே நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ எதுக்காக இந்த 20யோட நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா மீதி இந்த 20 இருக்கக்கூடிய 23 பேஜஸ் நான் அடுத்த பார்ட்டில் கொடுக்கறதுக்குள்ளே, செகண்ட் பார்ட்டு கொடுக்கறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு எது எது வித்தியாசமாக இருக்கோ அதை மட்டும் தனியாக நோட் போட்டு எழுதி வச்சிடணும், ஓகேங்களா. நான் பார்ட் 2 கொடுக்குற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். பார்ட் 1ல் இருக்கிறதுல எந்தெந்த சொல் நமக்கு வித்தியாசமாக இருக்கோ அதை வந்து தமிழுக்குன்னு கண்டிப்பாக நோட் போட்டிருப்பீங்க. அந்த நோட்டில் இல்லை நோட் போடலைனாலும் தயவு செஞ்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு நோட் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நாங்கள் டக்குன்னு சொல்லும் போது உங்களால் நோட் பண்ணி வைக்க முடியும். இது நம்மளுக்கு மார்க்ஸ் இருக்குது, 5 மார்க் நம்மளுக்கு
கொடுத்துருக்காங்க யூனிட் 6ல். அப்போ அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இந்த இதுலேருந்து உங்களுக்கு எது வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா நிறைய இது ரிப்பீட்டடாக இருக்கும். தெரியாத வார்த்தைகளை மட்டும் எழுதிட்டீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு 30 வார்த்தைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். 30 தான் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் ஆகும். எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம் முன்னாடி ரிவைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பிடிஎஃப் ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுக்காம விட்டுட்டிங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் எதில் நம்ம படித்தோம், எதை ரிவைஸ் பண்ண எதுவுமே தெரியாது. நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் கீழே இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிவிட்டு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து நான் படிக்க உங்களுக்கு கொடுக்குறேன். 23 வரைக்கும் முடிச்சிருக்கேன். 24லேருந்து நான் உங்களுக்கு பார்ட் 2ல் வந்து கொடுக்குறேன் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.